ஒரு சாதாரண புதுப்பித்தல் வேலை என்றுதான் மீரா நினைத்தாள். நகரத்தின் விளிம்பில் இருந்த அந்த பழைய பண்ணை வீடு பல பத்தாண்டுகளாக பூட்டப்பட்டு, ஜன்னல்கள் பலகைகளால் மூடப்பட்டு, கதவுகளில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தது. மீரா அதை வாங்கியபோது உள்ளூர்வாசிகள் தலையை அசைத்து மூடநம்பிக்கை என்று அவள் சிரித்து தள்ளிய எச்சரிக்கைகளை முணுமுணுத்தனர். முதல் வாரம் சீராகச் சென்றது. மீரா அழுகிய தரைகளை பிடுங்கி எறிந்து பல தசாப்தங்களின் அழுக்கை தேய்த்து கழுவினாள். ஆனால் 7வது இரவில் அவள் தூங்க ஆரம்பித்தபோது அவள் அதை கேட்டாள். ஒரு மென்மையான விடாப்பிடியான கிசுகிசுப்பு, யாரோ சுவரின் மறுபுறம் பேசுவது போல். அவள் பதற்றத்துடன் அமர்ந்தாள். கிசுகிசுப்பு நின்றது. அது வெறும் காற்றுதான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அவள் தூங்க முயன்றாள். ஆனால் அந்த குரல் மீண்டும் வந்தது. இந்த முறை இன்னும் நெருக்கமாக, அவசரமாக, கெஞ்சலாக. என்னை வெளியே விடு. மறுநாள் மீரா படிக்கட்டுகளுக்கு அடியில் ஒரு பூட்டப்பட்ட கதவை கண்டுபிடித்தாள். அது ஒரு போலிச்சுவருக்கு பின்னால் மறைக்கப்பட்டிருந்தது. சாவி எங்கும் கிடைக்கவில்லை. அன்று இரவு கிசுகிசுப்பு சத்தமாக, மிகவும் பரிதாபமாக மாறியது. என்னை வெளியே விடு, தயவு செய்து. அவளால் அதை புறக்கணிக்க முடியவில்லை. மீரா பலகைகளை பிடுங்கினாள். கதவு கீழ் சத்தத்துடன் திறந்தது. உள்ளே காற்று குளிராகவும் பழையதாகவும் இருந்தது. அவள் உள்ளே நுழைந்தாள். அங்கே ஒரு சிறிய ஜன்னல் இல்லாத அறையைக் கண்டாள். தூரத்து சுவரில் வார்த்தைகள் பூச்சில் கீறப்பட்டிருந்தன. அவள் ஒருபோதும் வெளியேறவில்லை. கதவு அவளுக்கு பின்னால் படாரென்று அடைத்தது. கிசுகிசுப்பு அலறலாக மாறியது. மீரா கதவை நகங்களால் கீறினாள். ஆனால் அது அசையவில்லை. இருட்டில் அவளது மணிக்கட்டைச் சுற்றி பனிக்கட்டி போன்ற விரல்கள் சுற்றி கொண்டதை உணர்ந்தாள். வெளியே பண்ணை வீடு அமைதியாக நின்றது. ஆனால் அமைதியான இரவில் நீங்கள் உன்னிப்பாக கேட்டால் சுவர்களில் இருந்து ஒரு புதிய குரல் கிசுகிசுப்பதை கேட்கலாம். வெளியே விடப்பட வேண்டுமென்று கெஞ்சுவதை கேட்கலாம்.